Hi, hello friends. Welcome to Roach Cars YouTube channel. Friends, இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மாதா கார்ஸ் யூஸ்ட் கார்ஸ் ஷோரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கார்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏராளமான கார்கள் வந்து அவங்க வந்து சேல்ஸுக்கு வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சில கார்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ஷோரூம் ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துலேருந்து கரெக்டாக நம்ம ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நார்கோயில் ஹைவேஸ்லேயே வந்தோம் அப்படின்னா சாங்கி அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த சாங்கி பஸ் ஸ்டாப்பில் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோரூமை நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இவங்ககிட்ட என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சாங்கிலேருந்து நம்ம லேட்டஸ்ட்டாக வேறு சில ஷோரூம்ஸோடைய வீடியோஸை நான் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதோடைய லிங்க், அதாவது ராயல் கார்ஸோடைய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்காதவங்க தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இவங்ககிட்ட வந்து என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரியான வெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுது. ஸோ என் முகத்தில் அடிக்குது அந்த வெயில், ஓகேங்களா. ஸோ அவ்வளோ இது நல்ல ஒரு ஹாட்டான ஒரு கிளைமேட்டில் தான் நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து நம்ம செல்ல கார்ஸ், அதாவது ஜஸ்ட் ஒரு 5 கார்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆனால் வந்து இவங்ககிட்ட ஏராளமான கார்ஸ் வந்து இருக்குது. பட் இந்த வீடியோ வந்து எல்லா கார்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 கார்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுவரை ரோச் கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா Hyundai i20 டாப் மாடல் கார், அதாவது Hyundai i20ல அஸ்தா வேரியண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது அப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார், ஓகேங்களா. இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் ஆல்சோ வந்து அதோடைய ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, பேக் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ காருடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ இது போக இந்த காருடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபேஷனேட்டாக இருக்குது. டாப் மாடல் காரை பொறுத்த மட்டும், அதாவது Hyundai i20ல வந்து அஸ்தாவை பொறுத்த மட்டும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த கார் வந்து 2017 மாடல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து ஆன ஒரு கார் தான். ஸோ லேட்டஸ்ட் கார் தான். ஸோ இந்த காருடைய கண்டிஷன்ஸு, அதோடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஸ்டியரிங் வீல் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வீல் வந்துடும். ஆல்சோ அதோடைய ரியர் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரியர் சைட் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ காருடைய கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிடும், ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது Hyundai i20 அஸ்தா டாப் மாடல் காரு 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,90,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது 5,90,000 கோட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Honda City ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். இந்த கார் வந்து Honda City ஒரு டாப் மாடல் கார், ஓகேங்களா. ஸோ இது போக இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2014 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிடுது பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆகிடுது, ஓகேங்களா. ஸோ இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். ஸோ இது போக இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலரில் எக்ஸ்டீரியர் வந்துடும். ஸோ எக்ஸ்டீரியர் ஓவராலாக பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ Honda City காரை பொறுத்த மட்டும் நல்லாவே தெரியும். நல்ல ஒரு லென்த்தான ஒரு காரு, லென்த்தான ஒரு செடன் கார், ஓகேங்களா. ஸோ அப்போ செடன் கார் நார்மலாக உங்களுக்கு வந்து டிக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து தனியாக வந்துடும். ஸோ இன்டீரியரில் வந்து ஸ்பேசிங் வந்து நார்மலாக அதிகமாகவே கிடைக்கும். இது போக இந்த கார் Honda Cityயில் வந்து உங்களுக்கு வந்து லென்த்தே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபேஷனேட்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இன்டீரியர், ஓகேங்களா. ஸோ நல்லாயிருக்கும். இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஐவரி கலரில் வந்து லெதர்ஸ்ட் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது போக ஓவராலாக இந்த காரோடைய வியூ வந்து நீங்கள் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அது ஃபேஷனேட்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க.
போகிறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் டாப் மாடல் கார் 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் வந்து 5,90,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 5,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சினா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியர். இந்த கார் வந்து டாடா ஹேரியரில் வந்து ஒரு டாப் மாடல் கார். ஓகேங்களா? ஸோ இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2019 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோட்டல் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருந்தோ அது பார்த்தீங்கன்னா 88,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது 88,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குது. இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். ஓகேங்களா? இது போக இந்த காரோடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட் கலரில் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ காரோடைய ஓவரால் வியூ நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காரோடைய ஹைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது எவ்வளோத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இன்னொன்று ஒரு ஸ்டெப்பு அதிகமாகவே ஹைட் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹைட்டாக இருக்குது. இன்டீரியர் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபேஷனேட்டான ஒரு கார் ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இந்த கார் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது டாடா ஹேரியர் டாப் மாடல் கார் 2019 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் வந்து 12,30,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது 12,30,30,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சினா நீங்கள் வந்து பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர். ஸோ இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடல். இந்த கார் வந்து இப்போ சிங்கிள் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து 88,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா? இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். ஓகேங்களா? இது போக இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு டார்க் சீனா கலரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டார்க் சீனா கலர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். டார்க் பிங்க் கலர் தான் டார்க் சீனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கலரில் உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து ஓவராலாக பார்க்குறீங்க. இந்த கார் வந்து 2016 மாடல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸ் ஆகிருக்கும் இந்த கார் வந்து லான்ச் ஆகி. ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டாக கார் வந்து இருக்குது. அதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து அதோடைய ஸ்டீரிங் வீல் அதோடைய பவர் ஸ்டீரிங் நார்மலி வந்து இந்த கார்ஸ்லாம் பவர் ஸ்டீரிங் வந்துடும். அண்ட் அது போக உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் வந்துடும். அண்ட் அது போக எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். ஓகேங்களா? அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த 2016 மாடல் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைரோட ஃபீச்சர்ஸ் சிங்கிள் ஓனர் கார் தான். உங்களுக்கு வந்து அதோடைய பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ரியர் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடும். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்துடும். இப்படி வந்து எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் வந்து 6,40,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 6,40,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சினா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் கார் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பலினோ மிட் வேரியண்ட் காரு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது பார்த்தீங்கன்னா 48,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா? இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். ஓகேங்களா? ஸோ இது போக இந்த காரோடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக அதோடைய எக்ஸ்டீரியர் வியூ பார்க்குறீங்க. ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் சரி பேக் சைடு எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வந்து காருடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிக்கும். ஓகேங்களா? இது போக இந்த காருடைய இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலினோ காரை பொறுத்த மட்டும் சிட்டிங் வந்து ரொம்பவே ப்ராடாக நல்ல ஒரு குஷனேட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதோடைய இன்டீரியர் ரொம்பவே நல்லா இருக்குது. அதோடைய டேஷ்போர்ட் வியூ அதோடைய பவர் ஸ்டீரிங் வியூ அண்டு நெக்ஸ்ட்டு விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். நல்ல ஒரு கார் ஃப்ரெண்ட்ஸ் மிட் வேரியண்ட். பலினோ காரை பொறுத்த மட்டும் நல்லா கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட்னஸ் அதிகமாகவே இருக்கும். நார்மலி ஆல்டோ செலரியோ இதுக்கு அடுத்த வேரியண்டாக நமக்கு வந்து பலினோ வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்விஃப்ட் டிசைர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலான ஒரு வேரியண்ட் தான் இந்த பலினோ. ஓகேங்களா? ஸோ இந்த காருடைய ஓவரால் வியூ நீங்கள் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி பலினோ மிட் வேரியண்ட் 2022 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். ஓகேங்களா? இந்த காருக்கு இவங்க
கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து 6,20,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 6,20,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சலாம் நீங்கள் தாராளமாக இவங்களை பார்த்து இந்த காரை நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுடைய நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் நம்ம இப்போ பார்த்த செட் ஆஃப் காசில் வந்து உங்களுக்கு ஏதாவது கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ மாதா காசில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து December 6. ஸோ December 6, 2024. ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் இவங்ககிட்ட வந்து இருக்கக்கூடிய அப்டேட்டட் காசில் வந்து ஒரு 5 காரை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த கார்ஸில் வந்து ஏதாவது பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள் பார்த்து இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த கார் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மேபி வந்து சேல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து இந்த கார் ஏதாவது பிடிச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுட்ருக்கிறேன். ஸோ இது மாதிரி ஷோரூம் விசிட் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இமீடியட்டாக பார்த்து உங்களுக்கு தேவையான பட்ஜெட் காசு எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு வரோம். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது பக்கம் நம்ம ரோட்ஸ் காஸ்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் நான் டேரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு தேவையான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்திக்கலாம். பாய்.